ஏ ஆல் இன்றைக்கி நம்ம கிளாஸ் 4 தான் பார்க்க போகிறோம். 4th கிளாஸ் வந்து ஃப்ளவர் டிசைன். ஃபஸ்ட்டு ஃப்ளவர் எப்படி மேக் பண்ணலான்னு பார்த்தோம்னா, ஒரு ஸ்பைரல் போட்டுட்டு 4 டைரக்ஷன்லேயும் ஒரு சின்ன ஐஃபன் மாதிரி போட்டு மார்க்கிங் லைனாக அதை கன்வெர்ட் பண்ணி நம்ம ஆர்ம்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அப்போ பர்ஃபெக்டாக வந்துடும். எந்த டைரக்ஷனுக்கு எந்த மாதிரி வளைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்போவுமே ஃப்ளவர் போடும்போது பிகினராக இருக்கும் போது இந்த டிப்பை யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து மேலே வந்து நம்ம ஒரு ஃப்ளவரோட பெட்டல் மாதிரி போட்டுட்டு அதை ஃபில் பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஃபில்லிங் எப்படி கொடுக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். ப்ரெஷர் கொடுத்து கோனை வந்து ஃபில் பண்ணுங்கள். சரிங்களா? இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளவர். இது அப்படியே விட்டாலும் ஓகே, இல்லை அதுக்கு மேலே நம்ம ஒரு நான் போட்டிருக்க பார்த்தீங்களா கர்வ் மாதிரி, அந்த மாதிரியும் போடலாம். ஒரு நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாம். மறுபடியும் ஸ்ப்ரில் தான் போட போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது உங்களுக்கு இன்னும் வரலன்னா நல்லா ட்ரை பண்ணுங்கள். மேலே அதே மாதிரி ஒரு 5 பெட்டல் வர மாதிரி போட போகிறோம். அதை ஒன்று சின்னதாக ஒன்று பெருசாக போடாதீங்க. அப்படி போட்டாலும் ப்ரெஷர் கொடுத்து ஃபில் எப்படி பண்ணுறதுன்றது நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு 3 பெட்டல் வர மாதிரி ஒரு ரோஸ் போடலாம். குட்டி குட்டி ஃப்ளவர் கூட நீங்கள் கற்றுக்கோங்க. சரிங்களா? ஹேண்டில் போடும்போது அது கூட நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த போட்ட எல்லா ஃப்ளவருமே எங்கே வந்து எப்படி யூஸ் பண்ணுன்றது நமக்கு போக போக கிளாஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு போகலாம். நெக்ஸ்ட்டில் ஸ்பைரல் போட்டு ஆர்ம்ஸ் போட்டுக்கோங்க. மேலே வந்து நம்ம இங்கே 3 பெட்டல் வந்த மாதிரி ஒரு ரோஸ் போட்டோம்னா அதை வந்து 5 பெட்டலில் எப்படி போடலான்றது பார்க்கலாம். சரிங்களா? நம்ம போட போட தான் பர்ஃபெக்டாக வரும். சரி வரலை அப்படின்னா நீங்கள் ஒரு 2-3 தடவை ட்ரை கூட பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு ஃப்ளவர் போகலாம். அதுலேயும் அதே மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ளவர்னாலே ஸ்பைரலும் ஆர்ம்ஸும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு வந்து மேலே ஒரு டாட் வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். டாட் எப்படி வைக்கணுன்றது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ டாட் கூட பர்ஃபெக்ட் வேணும். நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, அது கண்டிப்பாக வந்துடும். நெக்ஸ்ட்டு போகலாம். நெக்ஸ்ட்டும் நான் இப்போ சொன்ன மாதிரியே தான். சரிங்களா? ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இல்லை, நீங்கள் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா ஒரு 2-3 தடவை ட்ரை பண்ணும் போதே உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக கை அந்த டைப்பில் போயிடும். இதோட பெட்டல் பாருங்கள். ஸ்டார்டிங் வந்து ஒரு ஸ்பைரல் போட்டு ஆர்ம்ஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். மேலே செகண்ட் லேயர் தான் பெட்டல் வந்து எப்படி மாறுதுன்றது ஃபஸ்ட்டு நம்ம அப்சர்வ் பண்ணணும். அதை அப்சர்வ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம நெக்ஸ்ட் எவ்வளோ ஃப்ளவர்னாலும் நம்ம போட ட்ரை பண்ணலாம். இதோட ஷேடிங் பார்த்திங்க அப்படின்னா நான் அப்பர்லேருந்து லோயர் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் லேயர் வந்து நான் திக் பண்ணியிருக்கேன். ஃப்ளவரில் இது ஒரு இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம், எண்டு எப்படி முடிக்கிறோன்னு சொல்லிட்டு. இப்போ நான் போகிற ஃப்ளவரோட வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அது பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். இது ஒரு பஞ்ச் ஃப்ளவராக இருக்கும். ஸோ நான் பேட்ச் ஒர்க் வந்து நான் நெக்ஸ்ட்டு கிளாஸில் அப்லோட் பண்ணுறேன். ஆனால் இவ்வளோ பெரிய ஃப்ளவர் கூட நம்ம ஒரு ஹேண்டில் போடுவோம். அரபிக் டிசைன்லாம் ஃப்ளவர் வச்சு போகிறதும் இருக்குது. சரிங்களா? ஷேடிங்லாம் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. நம்ம அட்வான்ஸ் கிளாஸில் அதை ஷேடிங்கை வந்து ரொம்ப டீப்பாக பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஃப்ளவர் பார்த்தோம் அப்படின்னா டியர் ட்ராப்ஸில் எப்படி ஒரு ஃப்ளவர் மேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதுலேயும் வந்து நம்ம 4 டைரக்ஷன் ஃபஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் தான் எம்டி ஸ்பேஸில் இருக்கிற டியர் ட்ராப்ஸை போடுறோம். போட்டதுக்கப்புறம் நான் எப்படி இழுத்து விடுறேன், வளைச்சி விடுறேன்றதை பார்க்கணும். சரிங்களா? அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம சின்ன சின்ன விஷயம் கற்றுக்கிட்டா தான் நம்ம ஒரு ஹேண்டில் போடும்போது அந்த விஷயம் எல்லாம் சேர்ந்தப்பறம் தான் பர்ஃபெக்ட் ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஃப்ளவர் பார்க்கலாம். சேம் மெத்தட் தான். எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். சின்ன சின்ன வேரியேஷன் தான் மாறும். பேசிக்கோட எலமெண்ட்ஸ் எல்லாமே அதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். இதுவும் ஒரு பஞ்ச் ஃப்ளவர் தான். அதாவது அன்ஈவனாக வர ஒரு ஃப்ளவர். சரிங்களா? அன்ஈவனாக இருக்கணும். ஆனால் நம்ம லுக் எப்படி தரணும் அப்படின்னா அது ஒரு ஃப்ளவர், ஒரு பஞ்ச் ஃப்ளவராக ஒரு கொத்தாக இருக்கிற மாதிரி அந்த ஃப்ளவர் ஷேடிங் ஆல்ரெடி நான் மேலே லேயர் மட்டும் கொடுக்குறேன். நீங்கள் வந்து உள்ள லேயரும் கொடுத்துக்கலாம். இதில் இம்பார்ட்டன்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு இடத்துல ஷேடிங் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு லைனை வந்து நம்ம இழுத்து விடும்போது தான் ஷேடிங் கொடுப்போம். அப்போ அந்த லைனோட டார்க்னஸ் கம்மியாயிடும். ஸோ அகைன் நம்ம என்ன பண்ணணும்னா ஷேடிங் கொடுத்ததுக்கப்புறம் லைனை வந்து திக் பண்ணணும். அதை மறந்துடாதீங்க. ஷேடிங் கொடுத்ததுக்கப்புறம் அந்த லைனை திக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம குட்டி ரோஸ் பார்க்கலாம். 2 பெட்டல் போட்டுக்கிறேன். அந்த 2 பெட்டல் வந்து ஷேப்பில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் வேணால் இது சிம்பிளாக எப்படி போகிறதுன்னு சொல்கிறேன். சரிங்களா? உள்ளே வந்து நான் ஒரு ஸ்பைரல் போட்டு அது மேலே, அதாவது பெட்டல் ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கிற மாதிரி நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு சேம் பெட்டல் தான், ஆனால் நான் ஃப்ளவரை மாற்றிருக்கேன். சரிங்களா? கொஞ்சம் வேரியேஷன் தான், ஆனால் அதை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். இதுவும் அதே தான், ஆனால் நான் திக் பண்ணலை, அப்படியே விட்டுட்டேன். இதை வந்து ஒரு பஞ்ச் ஃப்ளவராக மாற்றணும்னா பெட்டல் வந்து எப்பவுமே அன்ஈவனாக இருக்கணும். இந்த மாதிரி பஞ்ச் ஃப்ளவரில் பெட்டல் வந்து அன்ஈவனாக இருக்கணும். நான் கொடுத்த மாதிரி ஷேடிங் கொடுக்கும் போது மேலே திக் லைன் போடணும். இதெல்லாம் மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க. ஃப்ளவர்னும் போது ஸ்பைரல் ஆர்ம்ஸு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோன்னு, எண்டிங்கில் நம்ம ஷேடிங் எப்படி கொடுக்குறோம், அதை எப்படி திக் பண்ணுறோன்றது தான் ஒரு ஃப்ளவரோட பர்ஃபெக்ட். ஸ்டார்டிங் எப்படி போடுறோம், எண்ட் எப்படி முடிக்கிறோன்றதை. சரிங்களா? ஒரு வீடியோ உங்களுக்கு புரியல அப்படின்னா
திருப்பி அதை நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு போட வந்துடும். சரிங்களா? லாஸ்ட்டு கிளாஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எனி டவுட்ஸ் இருந்தால் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி என்கிட்ட டேரெக்டாக கேட்கலாம். நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஹோம் ஒர்க் சென்ட் பண்ணுங்கள். எல்லா ஃப்ளவருமே 2 டைம்ஸ் போட்டு எனக்கு அனுப்புங்க. எனி டவுட்ஸ் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா நான் ரீஒர்க் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன். சரிங்களா? இது வந்து நெக்ஸ்ட்டு ஃப்ளவர் பார்த்தோம் அப்படின்னா பெட்டல் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம லோட்டஸ் டிசைனுக்கு போகலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் லோட்டஸ். ஏன்னா நிறைய இடத்துல ஸ்டார்ட் அப் பார்டர், ஸோ நிறைய இடத்துல லோட்டஸ் வரும். லோட்டஸ் வந்து பெரிய லோட்டஸும் இருக்கும், ஷார்ட்டாக ஒரு இடத்துல போகிற மாதிரி சின்ன லோட்டஸும் இருக்கும். சரிங்களா? அது பார்த்தோன்னா புரியும். உங்களுக்கு இது புரியல அப்படின்னா நான் உங்களுக்கு லைனில் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கிங் லைன் ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்துருப்பேன். அதே மாதிரி 3 லைன் போட்டுட்டு நான் போடுற மாதிரி எந்த லைனுக்குள்ளே எந்த லைன் கனெக்ட் ஆனால் ஒரு லோட்டஸ் பர்ஃபெக்டாக வரும்ன்றது தெரியும். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோம் ஒர்க் சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.